அமைப்புகளை அழைத்து ஒரு கட்சியை அழைத்து அந்த குழுவிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொரு கட்சியும் கோரிக்கை போட்டியிடுகின்ற தொகுதிகளுடைய விவரத்தை கேட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியினுடைய சம்மதம் பெற்று இந்த அறிக்கை உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. இந்த அறிக்கையில் இருக்கின்ற கட்சிகள் அதனுடைய தொகுதிகள் விவரம் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு தலைவர் தளபதி அவர்கள் உங்களிடம் பின்னால் இருக்கின்ற திருமண மண்டபத்தில் சந்திக்க இருக்கிறார் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் அதில் இருக்கு. அமைப்புகளை அழைத்து ஒரு கட்சியை அழைத்து அந்த குழுவிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொரு கட்சியும் கோரிக்கை போட்டியிடுகின்ற தொகுதிகளுடைய விவரத்தை கேட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியினுடைய சம்மதம் பெற்று இந்த அறிக்கை உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. இந்த அறிக்கையில் இருக்கின்ற கட்சிகள் அதனுடைய தொகுதிகள் விவரம் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு தலைவர் தளபதி அவர்கள் உங்களிடம் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகள் களமிறங்கும் தொகுதிகள் எவை என்ற விவரங்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நாம் திரையில் பார்க்கக்கூடிய விவரங்களின்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் போட்டியிடுகிறது. அந்த தொகுதிகள் தளி, திருத்துறைப்பூண்டி தனித்தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தனித்தொகுதி, திருப்பூர் வடக்கு, பவானிசாகர் தனித்தொகுதி என்று 5 தொகுதிகளில் களம் காண்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தொடர்ந்து பிற கட்சிகளுடைய விவரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளில் களம் காண்கின்றது. அந்த வகையில் காட்டுமன்னார்கோவில் தனித்தொகுதி, செய்யூர் தனித்தொகுதி, திருப்போரூர் பொது தொகுதி, அரக்கோணம் தனித்தொகுதி, திண்டிவனம் தனித்தொகுதி இந்த 5 இடங்களும் அன்றி பெரியகுளம் தனித்தொகுதி, கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி மற்றும் பன்ருட்டி பொது தொகுதி என 8 தொகுதிகளில் களம் காண்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ நாம திரையில பார்த்துட்டு இருக்கிறது தேமுதிக போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு கேட்ட விருதாச்சலம் தொகுதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. விருதாச்சலம், விருதுநகர், தர்மபுரி, குடியாத்தம் தனித்தொகுதி, சேலம் மேற்கு இந்த தொகுதிகளோடு போளூர் தொகுதி, பல்லாவரம், திருத்தணி, ஓமலூர், மயிலம் உள்ளிட்ட 10 தொகுதிகளில் களம் காண்கிறது தேமுதிக. விருதாச்சலம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட தொகுதிகளை கேட்டுட்டு இருந்தாங்க. இதுல விருதாச்சலம் தற்போது கிடைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து மதிமுக 4 தொகுதிகளில் களம் இறங்குறாங்க. அதுல மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர் மற்றும் சீர்காழி தனித்தொகுதி இந்த 4 தொகுதிகளில் களம் காண்கிறது மதிமுக. 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம், ஒரு தொகுதியில் அவங்க தனிச்சின்னத்தில் களம் இறங்குறாங்க. தொடர்ந்து IUML போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகள் எவைன்னு பார்க்கிறோம். பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி உள்ளிட்ட 2 தொகுதிகளில் IUML களம் காண்கிறது. அடுத்து காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இந்த 28 தொகுதிகள் எவைன்னு பார்க்கிறோம். ஒரு மிக நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது பட்டியல் தயாராயிருக்கிறது. பொன்னேரி தனித்தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் தனித்தொகுதி, சோளிங்கர், ஊட்டி, ஈரோடு கிழக்கு இந்த தொகுதிகளில் களம் காண்கிறது காங்கிரஸ். தொடர்ந்து அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி உள்ளிட்ட தொகுதிகளிலையும், அடுத்து திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு இந்த தொகுதிகளிலையும், தொடர்ந்து திருச்செங்கோடு இந்த தொகுதிகளில் காங்கிரஸ் களம் கண்ட நிலையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சின்னு 2 தொகுதிகளில் களம் காண்கிறது கோமாதேக.
அடுத்து காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய மற்ற தொகுதிகளின் விவரமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆத்தூர் தனி தொகுதியில களம் காண்றாங்க. தொடர்ந்து பென்னாகரம், சிங்காநல்லூர், அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தொகுதிகளிலையும், தொடர்ந்து உசிலம்பட்டி, சங்கரன் கோவில் மற்றும் மேலூர் இந்த தொகுதிகளிலையும் காங்கிரஸ் களம் காண்கிறது. காங்கிரஸ் களம் காணும் 28 தொகுதிகளின் பட்டியலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆத்தூர் தனி தொகுதி, பென்னாகரம், சிங்காநல்லூர், அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி, தொடர்ந்து உசிலம்பட்டி, சங்கரன் கோவில், மேலூர் இந்த தொகுதிகளிலையும், பொன்னேரி தனித்தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் தனித்தொகுதி, சோளிங்கர், ஊட்டி, ஈரோடு கிழக்கு, தொடர்ந்து அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி இந்த தொகுதிகளிலையும், தொடர்ந்து திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு இந்த தொகுதிகளிலையும், அடுத்து ஆத்தூர் தனித்தொகுதி, பென்னாகரம், சிங்காநல்லூர், அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி, தொடர்ந்து உசிலம்பட்டி, சங்கரன் கோவில், மேலூர், மொத்தம் 28 தொகுதிகளில் களம் காண்கிறது காங்கிரஸ். இந்த பட்டியல் தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூட்டணியில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளின் தொகுதிகள் அடங்கிய பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.